ஹலோ வணக்கம் நம்பா. வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இந்த வீடியோவில் டியர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆனந்த் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் யார் நடிச்சேன்னா ஜிவி பிரகாஷ், குமார், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரோகிணி, காளி வெங்கட், இன்னும் நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷ் பார்த்திங்கன்னா சேனலில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பையனை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. கொரட்டை விடுவாங்க தூங்கும் போது. பார்க்க வர எல்லா பையன்கிட்டையுமே அவங்கள ஒரு பிரச்சனை பற்றி சொல்லுவாங்க. அதனால யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் ஜிவி பிரகாஷ் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஊட்டிக்கு போய் பொண்ணை பார்ப்பாங்க. அவங்க பிரச்சனை பற்றி சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட் நைட்டில் தான் ஜிவி பிரகாஷ்க்கு தெரியும் கொட்டை விடுறது. ஜிவி பிரகாஷ் தூங்குறது, அது பக்கமா ஐஸ்வர்யா ராஜேஷ் சத்த நாள் தூங்குறது, இதே தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா தூங்கிடுறாரு. அதனால ஒரு வேலை விட்டு தூக்கிடுறாங்க. ஜிவி பிரகாஷ் பார்த்திங்கன்னா டிவைஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா தான் படத்தோட கதை. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இன்னும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, அதை பற்றி அவங்க கடைசியாக ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா இதை பற்றி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போகும். படத்தில் பார்த்திங்கன்னா 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டில் 2 பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வரும், செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வரும் பொண்ணுங்களை திட்டுற மாதிரி. இந்த 2 பாட்டு ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது. மற்ற இருக்கிற 4 பாட்டுமே பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரியே இல்லை. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அவர் போட்டாரான்னு இருக்குது. நிறைய பேர் குட் நைட் கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணுறாங்க. குட் நைட் பார்த்திங்கன்னா அது எல்லா கேரக்டருமே பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2 கேரக்டருமே பார்த்திங்கன்னா ஒழுங்காக எழுதப்படலை. அதனால இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் வரைக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லேகு, ரொம்ப வேலைன்னு இழுப்பாங்க. அவங்கள போய் பொண்ணை பார்க்குறக்கே கதையை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக அப்படியே ரொம்ப இழுப்பாங்க. அரை மணி நேரம் அதுவே ஆக்கிடுவாங்க. படத்தோட டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 hours 17 minutes. இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பொறுமை ரொம்ப தேவை. இது பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வேணால் பார்க்கலாம். தேட்டர்லாம் இந்த படத்தெல்லாம் அவ்வளோ பார்க்க முடியாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.